2024 நீங்கள் யூஎக்ஸ் யூஐ டிசைனிங் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். எந்த இன்ஸ்டியூட்ஸில் படிக்கலாம், ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ, அங்கே படிக்கிறது ஒர்த்தா இல்லையா, அங்கே படித்தா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க, இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாப் 3 இன்ஸ்டியூட்ஸை சூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்ஸில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே படிக்கிறது ஒர்த்தா இல்லையா, அங்கே படித்தா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டாக கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பைசெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் ஒரு டாப் 3 இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். யூஎக்ஸ் யூஐ டிசைனிங் கோர்ஸ் எங்கெல்லாம் பெஸ்ட்டாக சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 இன்ஸ்டியூட்டை நான் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். அந்த 3 இன்ஸ்டியூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவி. ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஐஐடி ஐஎம்மில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் இந்த டேஸில் இந்த குவிங்கிற இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டை கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்டா அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டை நான் சூஸ் பண்ணுறேன். தேர்டு பார்த்தீங்கன்னா ஐகேட் இமேஜ். இது ஒரு காலேஜ், இந்த காலேஜும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 இன்ஸ்டியூட்டை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அங்கே வாங்குறாங்க, அங்கே கிளாஸஸ்லாம் எப்படி நடக்குது, நீங்கள் டெய்லி படிக்கணுமா இல்லை வீக்கெண்டில் படிக்கணுமா, அங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இப்போ சொல்கிறேன். நிறைய விஷயம் பேச போகிறதுனால நிறைய பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மறந்துடக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையுமே இந்த டைரியில் பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்தா சொல்ல போகிறேன். நான் சொல்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைடில் விஷுவல்ஸாக வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம குவி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் யூஎக்ஸ் யூஐ டிசைனிங் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் குவியில் யூஎக்ஸ் யூஐ டிசைனிங் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் ஸ்டார்டிங் எடுத்துனே உங்களுக்கு ப்ரீ பூட் கேம்ப் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக 8000 rupees கொடுத்து நீங்கள் சீட் பிளாக் போடணும். விச் இஸ் 100% ரீஃபண்டபிள்னு சொல்கிறாங்க. பட் அது ரீஃபண்டபுளாக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நீங்கள் இதில் யூஎக்ஸ் யூஐ டிசைனிங் கோர்ஸ் சேர்றதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் சீட் பிளாக் பண்ணணும். அந்த சீட் பிளாக் பண்ணுறதுக்கு 8000 rupees நீங்கள் பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் 8000 rupees பே பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 3 days உங்களுக்கு பூட் கேம்ப் செஷன் நடக்கும். அந்த 3 daysமே உங்களுக்கு யூஎக்ஸ் டிசைனிங்னா என்னென்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு 3 sessions அவங்க உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் மெயின் கோர்ஸில் என்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அதில் செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் அங்கேயே ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த 8000 rupees ரீஃபண்டபிள் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கே படிக்கிறது பிடிக்கல, நீங்கள் அந்த 3 days பூட் கேம்பில் சாட்டிஸ்ஃபை ஆகலனா கூட அந்த 8000 rupees நீங்கள் ரீஃபண்டபுளாக கேட்டுக்கலாம். ஸோ அது ரீஃபண்டபுளாக என்னென்னு தெரியல, பட் அவங்க ரீஃபண்டபுள் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இப்போ மெயின் கோர்ஸில் என்ரோல் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் மட்டுமே 89,999 rupees இருக்கும். 89,999 ஒன்லி. அதுதான் உங்களோட ஃபீஸாக இருக்கும். பட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சீட் பிளாக் பண்ணுறதுக்காக 8000 rupees ஃபஸ்ட்டு பே பண்ணிங்க. அது ரீஃபண்டபிள்ட்டு அந்த ரீஃபண்டபிள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபீஸில் இருந்து கூட கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படின்னா 89,999 rupees பார்த்தீங்கன்னா ஃபீஸாக இருக்குது. நீங்கள் புக்கிங் ஃபீக்காக 8000 rupees கொடுத்துருவீங்க. அதை மைனஸ் பண்ணால் 81,999 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் 81,999 rupees உங்களால் சிங்கிள் பேமெண்ட்டாக பேமெண்ட் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனுமே அவங்க தராங்க. இஎம்ஐ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 81,999 rupees 12 months நீங்கள் இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி 6,999 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் இஸ் நியர்லி 7,000 rupees நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 12 monthsக்கு. அண்ட் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸஸ் தான் இருக்குது. வீக்கெண்ட் கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸாக தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி படிக்கணுமாங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இது ஒர்த்தா இல்லையான்ட்டு. ஸோ குவியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர். பட் ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அண்ட் மொத்தம் இந்த கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 months இருக்காங்க. 3 monthsக்கு 89,999 rupees கிடையாது. 81,999 rupeesங்கிறது அதிகமானு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 அதிகம் தான் நான் சொல்லுவேன். அதுவும் ஆன்லைன் கிளாஸஸ், அதுவும் வீக்கெண்டு மட்டும்தான், சாட்டர்டே சண்டே 2 நாளைக்கு மட்டும்தான் 3 மணி நேரம் நடத்துகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகமான ஃபீஸ் தான்.
ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட் அகாடமி. இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸே வந்து 2 விதமாக சொல்லித்தராங்க. சிங்கிள் டூலாக சொல்லித்தராங்க, ஆர் டபுள் டூலாக சொல்லித்தராங்க. இப்போ நீங்கள் சிங்கிள் டூலாக படிக்கிறதா இருந்தால் ஃபோட்டோஷாப் மட்டும் 1 மாதம் கோர்ஸ் இருக்கும். அந்த 1 மாதத்துக்கு 10,000 ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும். ஜிஎஸ்டியோட சேர்த்து 11,800 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப் வேணால் நான் ஃபிக்மா மட்டும் கற்றுக்கிறதா இருந்தால் ஃபிக்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே 1 மந்த் தான் 15,000 rupees ஃபீஸாக இருக்குது. 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 17,700 வந்துட்டு உங்களுக்கான ஃபீஸாக இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் டூலாக நீங்கள் கற்றுக்கிறது இருந்தால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இல்லை நான் டபுள் டூலாகவே கற்றுக்க போகிறேன், எனக்கு 2த்தையும் கற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் 20,000 இருக்குது. 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து 23,600 இருக்கும். ஸோ இந்த டபுள் டூலோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 monthsலேருந்து 3 months வரைக்குமே இந்த கோர்சஸ் இருக்குது. ஃபிட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீக் டேஸில் இது படிக்கிறதா இருந்தால் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். வீக் டேஸ் Monday to Friday 1 hour நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒதுக்கி படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் வீக்கெண்டில் படிக்கிறேன், நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வீக்கெண்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா Saturday Sunday 2.5 to 3 hours வந்துட்டு இதோட கிளாஸஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கான சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்டுமே பார்த்திங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட்டுக்கான கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யாங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஐகேட் காலேஜ். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை டிப்ளமா மாதிரியும் கண்டக்ட் பண்ணுறாங்க, டிகிரி மாதிரியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிப்ளமா மாதிரி படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 6 months கோர்சஸ் இருக்கும். இந்த 6 month கோர்சஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் படிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம். இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 75,000 இருக்குது. இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 4 மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்திங்கன்னா 75,000 வந்து உங்களோட ஃபீஸ் கிடையாது, 18,000 வந்து உங்களோட ஃபீஸாக இருக்கும். 4 மாதம் நீங்கள் இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு டிப்ளமோ மாதிரி படிக்க வேணாம், நான் டிகிரி மாதிரி ஃபுல் டைமாக படிக்கணும்னு இருந்தீங்கன்னா ஸோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1,70,000 வருது. நீங்கள் இஎம்ஐயாக பேமெண்ட் பண்ணுறது இருந்தால் 1,85,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுறப்பவே 85,000 ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணினா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து நீங்கள் 10 monthsல இஎம்ஐயாக பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 1 year டிகிரியை பார்த்தீங்கன்னா அவங்க 3 years ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு கிராஃபிக் டிசைனிங்னா என்னென்னு சொல்லிட்டு அவங்க சொல்லித்தராங்க. அடுத்த 3 மாதத்துக்கு யூஎக்ஸ் யூஐ டிசைனிங்னா என்னென்னு சொல்லித்தராங்க. கடைசியாக இருக்க 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டும் அவங்க சேர்த்து சொல்லித்தராங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 1,70,000 வந்து அவங்க சொல்லித்தராங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் படிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 3 இன்ஸ்டியூட்ஸை பற்றி சொன்னேன். அந்த 3 இன்ஸ்டியூட்ஸில் எவ்வளோ வந்துட்டு கோர்ஸோட ஃபீஸ் இருக்குது, அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா இன்ஸ்டியூட்ஸும் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காமனாக சொல்கிறாங்க. இப்போ எல்லோருக்குமே அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த எல்லாருக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடைக்காது. பிகாஸ் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சிருப்போம். காலேஜில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்காது இல்லைங்களா. நீங்கள் அந்த காலேஜில் படித்ததுனால உங்களுக்கு அந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணுற கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ உங்கள் ஸ்கில் செட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஜாபில் ப்ளேஸ் ஆகிறதோ ஆகாததோ இருக்குது. ஸோ இதுக்கு இன்ஸ்டியூட் வந்து எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனிலாம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் நடக்குது, அங்கெல்லாம் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து உங்களுக்கு 100% ஜாப் வாங்கி கொடுப்பாங்கன்ட்டு எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. இப்போது இந்த 3 இன்ஸ்டியூட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபிட் அகாடமி தான் சொல்லுவேன். எதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளாஸஸ் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஃபிட் அகாடமி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான். இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாரும் யூஎக்ஸ்யூஏ தான் சொல்லித்தராங்க. பட் குவியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 rupeesக்கு வந்து அந்த கோர்ஸை சொல்லித்தராங்க. அதே 3 மாதத்துக்கு தான். ஆனால் ஃபிட் அகாடமி பார்த்தீங்கன்னா அதே 3 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 23,000க்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சொல்லித்தராங்க. இவங்களும் 100% பிளேஸ்மெண்ட் தான், அவங்களும் 100% பிளேஸ்மெண்ட் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் குவி வந்து ஒரு ஐஐடி ஐஏஎம்லேருந்து சொல்லி கொடுத்தாலுமே அவங்க ஆன்லைன் கிளாஸ் தான் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு அதுவும் வீக்கெண்ட் கிளாஸஸ்க்கு மட்டும் 89,000ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். மிடில் கிளாஸால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஃபீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபிட் அகாடமி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மேபி கோச்சிங் வைஸ் வந்துட்டு குவி வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லையுமே அந்த ஃபீல்டில் கரண்ட்டாக ஒர்க்கிங்கில் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு டியூட்டராக வந்து கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியாத மாதிரி தெரியல. ஃபீஸ் வைஸும் சரி, இந்த கிளாஸஸ் வைஸும் சரி, குவி பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ குவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் என்கொயரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லிட்டு என்கொயரி பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ரெகுலராக டெய்லி பேசிஸில் கால் பண்ணி நீங்கள் இன்னும் சேரலையா, எப்போ சேருவீங்க, எதனால் சேர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட லிட்ரலாக ஒரு கடன்காரன் வந்து உங்கள்கிட்ட கால் பண்ணி எப்படி டார்ச்சர் பண்ணணும் அந்த மாதிரி வந்து குவி பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கெட்டிங் டீமில் தான் ரெகுலர் பேசிஸில் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லிட்ரலாக ஒரு கடன்காரன் ஃபீலே வந்து எனக்கு கொடுத்துறாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் கால் அட்டன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் ஜூலை மந்த்து தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலுமே அவங்க டெய்லி கால் பேக் பண்ணுறாங்க. ஒரு தடவை டென்ஷன் ஆகி கத்திட்டேன். பட் தொடர்ந்து அவங்க கால் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 நாளாக தான் இப்போ வந்து அவங்க கால் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா குவி வந்து அந்த கோர்ஸை வந்து லிட்ரலாக வைக்கிறாங்க. சொல்லித்தரணும் ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க பண்ணுற மாதிரி இல்லை. லிட்ரலாக எல்லாருக்கிட்டையுமே அந்த கோர்ஸை வந்து செல் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர்த்து ஒரு மனசார சொல்லித்தரணும், இவங்க முன்னேறணுங்கிற ஒரு தாட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. லிட்ரலாக தி செல்லிங் த கோர்ஸ் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். இப்போது ஐகேட் சைடு வரேன். ஐகேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் தொடர்ந்து கால் பண்ணி தான் இருந்தாங்க. பட் அவங்கக்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் வந்து இப்போதைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ஜூலை அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம்னு சொல்லிட்ட பிறகு அவங்க கால் பண்ணுறது கிடையாது. கால் பண்ணுறது அப்படி நிப்பாட்டிட்டாங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். தொடர்ந்து கால் பண்ணல அவங்க, அது நல்லது தான். பட் அவங்க பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை வந்து கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணல, டிப்ளமா மாதிரியும் டிகிரி மாதிரியும் அவங்க சொல்லித்தராங்க. பட் அதுக்கும் பார்த்திங்கன்னா 1,85,000ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ அதுவும் வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எல்லா விதத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது ஃபிட்டா அகாடமி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் இது வந்து கண்டிப்பாக என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். இதை விட நிறைய நான் வந்து வெறும் 3 இன்ஸ்டியூட் மட்டும் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். UX UI டிசைனிங் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் வரும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய்.